Hi guys, good morning to all. So January 6 and 7 பாத்தீங்க அப்படின்னா TNPSC AE ஸோ கம்பைன் இன்ஜின் சர்வீஸ் எக்ஸாம் முடிஞ்சதுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஸோ TNPSC AE பேஸ்ட் சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அனாலிசிஸ் சொல்யூஷனோட போட போகிறோம். ஸோ இந்த செஷன் வந்து எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இந்த இடத்துல சால்வ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு புரியலனாலோ இல்லை அப்படின்னா இந்த கண்டென்ட்ல ஏதாவது டவுட் இருந்தாலோ ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீழே கமெண்ட்ல வந்து நீங்கள் இது பண்ணிடுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா they will support you further. Okay. So for our institute students, ஸோ கிருஷ்ணா இன்ஜினியரிங் அகாடமியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இது இங்க நடத்தின கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கிளாஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டீச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க அந்த ஜஸ்ட் வீடியோஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணாலே போதும். நான் ஒவ்வொரு சம்ஸ் போடும் போதும் இது எங்கெங்க நடத்திருக்கேன் அப்படின்றத நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சச் தட் நீங்க தேடுற வேலை கம்மியா இருக்கும். நீங்க டைரக்டா என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கோ ஃபார் தட் வீடியோ, தேர் யூ வில் ஃபைண்ட் த சொல்யூஷன்ஸ் டைரக்ட்லி. ஸோ எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலி சொல்லி தான் எடுத்திருந்தேன். ஸோ எந்த டாபிக் எடுத்தாலுமே நான் ஃபுல் ஃபிளெஜ்டாக டெப்த்தாக தான் எடுத்திருந்தேன். ஸோ அது என்ன அதுங்க நம்மளுடைய டிஎன்பிசிஐக்கு அது சப்போர்ட்டிவா இருக்கு. ஏன்னா எல்லாருமே டஃபா ஃபீல் பண்ண இந்த கொஸ்டின் பேப்பரை நாம வந்து எப்படி ஈஸியா இதை அப்ரோச் பண்ணிருக்கலாம் அப்படின்றதையும் நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல அதை சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ லெட் மீ கோ ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிஐ EMFT சொல்யூஷன் டிஸ்கஷன். எல்லா கொஸ்டினுமே டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஓகே சார், EMFT பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே ஒரு ஈஸியான பேப்பர் ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். நான் திரும்பவும் அதான் சொல்றது. ஸோ இப்போ இல்லை எப்போ கேட்டாலும் நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே எதாவது சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டிஎன்பிசி மாதிரி சரி EMFT மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா என்னதுங்க ஃபார் தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் யூ கேனாட் சால்வ் ஈவன் a single question in EMFT. ஸோ என்ன சார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசிஐல EMFTல ஸோ ஐ திங்க் சம் 20 கொஸ்டின்ஸ்க்குள்ள இருக்கும். எவ்வளோ இருக்கோ எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணலாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக முடிச்சிடுறேன். தென் வில் கோ ஃபார் ப்ராப்ளமேட்டிக் ஒன்ஸ். ஓகே, we will go from the easiest question first so that you will have a confidence. So first question, if total charge Q occupies a volume V, the volume charge densities, then volume charge densities. Okay, so rho. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா they have given 4 options. ஸோ நம்ம இதுல எது கரெக்ட் அப்படின்றத சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட். ஸோ நமக்கு 3 சார்ஜ் டென்சிட்டி ஃபார்ம்ல இருக்குங்க. லைன் சார்ஜ் டென்சிட்டி, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. ஓகேவா? ஸோ லைன் சார்ஜ் டென்சிட்டி will denote it with the letter lambda. Volume charge density will denote with the letter rho. Surface charge density will denote with the letter sigma. Here they have asked volume charge density. ஸோ அப்போ ரோ அப்படின்ற லெட்டர்ல அவங்க டினோட் பண்ணியிருக்காங்க. வெரி ஈஸி. சார்ஜ் டென்சிட்டிக்கு பாரு என்னதுங்க ஃபார்முலா என்னதுங்க சார்ஜ் பர் கிவன் போர்ஷன். அது என்ன போர்ஷன் இருக்கோ அந்த போர்ஷனோட இது. இஃப் இட் இஸ் லைன் it should be differentiated, so it should be written with respect to its line ratio. If it is surface, it should be written with respect to its area ratio. If it is volume, it should be written with respect to its volume ratio. அப்போ rho equal to Q by V. That's all. A very simple question. எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. ஆப்ஷன் டி இருக்குங்க இது. ஓகேவா? rho equal to Q by V. ஓகேவா? Q equal to rho V. இதே மாதிரி இதுக்கு எழுத முடியுங்களா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், we can write for line also. ஸோ லைனுக்கு என்ன வருங்க? ஸோ லைனுக்கு ஸோ லாம்டா ஈக்குவல் டு கியூ பை எஸ். ஓகேவா? இதே மாதிரி சர்ஃபேஸ்க்கு எழுத முடியுமா? சிக்மா ஈக்குவல் டு கியூ பை ஏ. சரி சார், இது எங்க சார் டீச் பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெரி ஃபண்டமெண்டல்ஸ். ஓகேவா? வெரி வெரி ஃபண்டமெண்டல். ஸோ மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷனோட ஸ்டார்டிங் போர்ஷன்ல இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். EMFTயோட ஸ்டார்டிங்லயும் இதை பத்தி சொல்லியிருப்போம். அங்கேயே சொல்லியிருப்போம் இது 12th இருக்கிற மேக்ஸ் பிசிக்ஸ் கான்செப்ட்ஸ் அப்படின்னு. சரிங்களா? ஸோ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்
அப்படின்னு ஒரு கான்செப்ட் நடத்தியிருப்பாங்க. ஓகேவா? சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நடத்தியிருப்பேன். அந்த இடத்துல இது டெஃபினட்டா டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மேக்ஸல் வீடியோல இருக்கும் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோல இருக்கும். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் நெக்ஸ்ட் கொஸ்டின். Very simple question. Next. Yes. Next question. Dash is the Poisson's equation. Dash is the Poisson's equation. இதுல எது சார் பாய்சன்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார் எப்படி சார் பாய்சன்ஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது? அவனே கொடுத்துட்டான். V அப்படின்றது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டான். எஸ், இட் இஸ் கரெக்ட். V இஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஓகே, வேற என்ன கொடுத்துருக்காங்க? So they have given rho charge density, rho charge density and epsilon naught permittivity. Okay, so பாய்சன்ஸ் ஈக்குவேஷன் எங்க சார் நடத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம EMFT மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ல ஸோ ஒவ்வொன்றா முடிச்சுட்டு வந்திருப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காஸ் லா இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஃபாலோட் பை காஸ் லா இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஃபாலோட் பை ஆம்பியர் சர்க்யூட் லா. Then we have gone for Faraday's law, Lenz's law. Then we have gone for Poisson's, so Laplacian equation. அதுக்கப்புறம் பாய்சன்ஸ் ஈக்குவேஷன் வந்திருப்போம். ஓகேவா? ஸோ லாஸ்டா பாத்தீங்கன்னா பாய்சன்ஸ் ஈக்குவேஷன்ல முடிச்சிருப்போம். ஃபார்முலா பாத்தீங்கன்னா என்னதுங்க? This is nothing but del square V is equal to rho V by epsilon. இது எங்க சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய மேக்ஸ்வெல்ஸ்ல லாஸ்டா இருக்கு. ஸோ இதனுடைய இது என்னதுங்க? ஸோ இதுக்கு டெரிவேஷன்ஸ் இருக்கு. ஸோ கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், டெரிவேஷன் வந்து போட்டிருப்பேன். ஸோ இன்கேஸ் நமக்கு தேவைப்படல அப்படின்றப்ப டெரிவேஷன் பாட சில இடத்துல ஸ்கிப் பண்ணிருப்போம். பட் மோஸ்ட் ஆஃப் த ரீஜன்ஸ் ஐ ஹவ் சால்வ் டெரிவேஷன் ப்ராப்ளம்ஸ். ஸோ அந்த ஒவ்வொரு ஃபார்ம்லாமே டெரிவேஷன் பேஸ்ட் எடுத்து வந்திருக்கேன். ஸோ இதுக்கும் டெரிவேஷன் சப்போர்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இன்கேஸ் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த டெரிவேஷன்ஸ் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது எங்க இருக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இட் இஸ் இன் E ஆப்ஷன். ஓகேவா? இட் இஸ் இன் E ஆப்ஷன். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் ஃபார் எவ்ரிவன். நெக்ஸ்ட் கொஸ்டின். Next question. Third. Okay. Let's go for third question. Okay. A charge Q is uniformly distributed. Throughout a sphere of radius A. Throughout a sphere of radius A. Sphere of radius A. Taking the potential at infinity is 0. ஓகேவா? ஸோ நம்ம சொன்னது இதுதாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிருப்போம்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அதுல சொல்லியிருப்போம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். டேக்கிங் த பொட்டன்ஷியல் அவனே கொடுத்துட்டான். இல்ல அப்படின்னாலுமே நம்ம என்ன பண்ணிருப்போங்க, இன்ஃபைனட்ல இருக்கிற பொட்டன்ஷியலை we will take it as 0. ஓகேவா? taking the potential at infinity is 0. Even if not given, our students know that we have to take that potential as 0. ஓகேவா? ஸோ இப்போ V infinity பாத்தீங்க அப்படின்னா we should treat it as 0 volt. ஓகேவா? Then the potential at R which is equal to B less than A is the potential at R which is equal to B less than A is. ஓகேவா? திரும்ப சொல்றேன், இது ஆக்சுவலா எங்க சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸோ 12th இருக்கிற பிசிக்ஸ் கான்செப்ட். ஓகேவா? காஸ் லா பாத்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ், ஸோ 12th பிசிக்ஸ்ல அப்ளை பண்ணிருப்பாங்க. ஃபார் இன்ஃபைனைட் லாங் ஸ்டேட் கரண்ட் கேரிங் கனெக்டர், ஃபார் ஷீட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபார் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ
அதுல spherical surfaceல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா it will be like this. The spherical surface will have some radius r. இதுல என்ன பண்ணிருக்கோங்க, இந்த radius r இல்ல இந்த inner portion smaller portion எடுத்துருக்கு. ஓகே, that's all. இப்போ அந்த இடத்துல பொட்டன்ஷியல் ஆன ஃபார்முலா என்ன பண்ணலாங்க, so v equal to minus integral e vector dot dl vector. எக்ஸாக்ட்லி கரெக்ட் சார். எதுல எந்த பாயிண்ட் வரைக்கும் கண்டுபிடிக்கணும் சார்? நல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த சார்ஜ் சர்ஃபேஸ்ல யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா, it is distributed along the surface uniformly. ஓகேவா, ரேடியஸ் ஏன்னு கொடுத்துட்டா அப்ப r should be treated as, சரியா? என்ன கேட்டிருக்காங்க அப்புறம் ஸ்மாலர், இங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் the potential at r which is nothing but b less than a அப்படின்ட்டா b less than a னா என்னதுங்க, so if this is a, this is a, then there are some radius which is less than a. அப்ப என்னதுன்னா this is b. இந்த பாயிண்ட்ல இருக்கிற பொட்டன்ஷியல் கேக்குறாங்க. ஓகேவா, நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பீங்க அப்படின்னா இன்சைட் த சர்ஃபேஸ் அப்படின்னா you will assume that the charge should be 0 அப்படின்னு. ஆனா நல்லா பாருங்க, இது எங்க இருந்து எங்க வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டியில இருந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா, தட் மீன்ஸ் யூ ஹேவ் டு கால்குலேட் த வேல்யூ ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு தட் பாயிண்ட் பி. ஓகேவா, இன்ஃபினிட்டில இந்த பாயிண்ட் பிக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்ப எப்படி கால்குலேட் பண்ணாங்க, ஸோ இட் கேன் பி கால்குலேட்டட் வெரி ஈஸிலி. இட் இஸ் நத்திங் பட் மைனஸ் இன்டெகிரல் இன்ஃபினிட்டி டு ஏ, ஸோ அந்த சர்ஃபேஸ் வரைக்கும் இ வெக்டார் டாட் டிஎல் வெக்டார், this will be outside. Okay, minus integration from a to b, this will be for inside. Okay, that's all sir. If you solve this you will get this answer. So electric field formula என்னதுங்க, k q by 4 pi epsilon naught a square. So outside க்கு inside க்கு வரும்போது பாத்தீங்கன்னா aq. That's all. So அந்த ஆப்ஷன் எது மேட்ச் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா k is nothing but 1 by 4 pi epsilon naught. If you solve this you will have c option. If you solve this you have c option. சார் நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பீங்க அப்படின்னா சார் ஏ ஆப்ஷன் வராதுன்னு கேட்டீங்கன்னா ஏ ஆப்ஷன் if the potential is on the surface. ஓகேவா, that is b greater than e or b equal to e. ஓகேவா, இப்போ இதுவே என்னதுங்க இன்சைட் த சர்ஃபேஸ்க்கு இதுதான் ஈக்குவேஷன். ஸோ என்னதுங்க மைனஸ் இன்டெகிரல் இன்ஃபினிட்டி டு ஏ, ஈயோட வேல்யூ என்னதுங்க, ஸோ இட் வில் பி k q by r square into dr minus integral a to b k q by r cube. R cube is nothing but a cube into dr. Okay, that's all. Okay, so k is nothing but another 1 by 4 pi epsilon naught. K is nothing but 1 by 4 pi epsilon naught. சரியா சார், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்ஸான கொஸ்டின்ஸ். ஸோ யூ கேன் ஆன்சர் தீஸ் கொஸ்டின்ஸ் ஈஸிலி வித்வுட் எனி டிஃபிகல்டிஸ். ஓகேவா, ஐ ஹோப் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். இது எங்க சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நம்ம பார்த்திருப்போம். நம்மளோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இது இருக்கும். சரியா, ஓகே. ஸோ ஃபார் இன்ஃபைனைட்லி கான்ஸ்டன்ட் கரண்ட் கேரிங் கண்டக்டர் காஸ்லாம் அப்ளை பண்ணிட்டு சரியா. நெக்ஸ்ட்ங்க சார், சி ஆப்ஷன் இஸ் கரெக்ட் சார். இதுக்கு next we can go for theory questions if any. ஓகே, ஸோ இருங்க இந்த பேஜில் இன்னொரு கொஸ்டின் இருக்கு, அதையும் முடிச்சிடறேன். இந்த பேஜில் முடிச்சிட்டோம் அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி இந்த கொஸ்டின் வந்து நீங்க ட்ரிபிள்இக்கும் சொன்னாலும் சரி சர்க்யூட் தியரிக்கும் சொன்னாலும் பொருந்தும். இந்த கொஸ்டின் இந்த கெப்பாசிட்டர் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் வேலிட் ஃபார் போத் நெட்வொர்க்ஸ் as well as EMFT. ஸோ ஐ வில் சால்வ் ஹியர். சார் ஒன் மோர் சார், ஸோ சார் ஆல்சோ வில் சால்வ் த சேம் தேர் ஆல்சோ. ஓகேவா, ஸோ அவர் வந்து அவங்க சால்வ் பண்ணாருன்னா பாருங்க, இல்லை அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்றாங்க கெப்பாசிட்டர் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ a parallel plate capacitor, a parallel plate capacitor, a parallel plate capacitor has an area of 0.8 meter square, has an area of 0.8 meter square. Separation of
0.1 millimeter. Okay, good. With a dielectric for which? With a dielectric for which? Sir, actually அது எப்சிலான் ஆர், அங்க வந்து எப்சிலான் மியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலா எப்சிலான் ஆர். அதோட ஓகேவா? ஸோ எப்சிலான் 8, ஸோ எவ்வளவு கொடுத்துருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா 1000 கொடுத்துருக்காங்க. அந்த dielectric மீடியத்தோடைய ரிலேட்டிவ் பர்மிட்டிவ் செவிட் இஸ் 1000. ஓகே, அண்ட் a field of 10 to the power of 6 volt per meter. Field of 10 to the power 6 volt per meter. Determine the capacitance of a parallel plate capacitor. Determine capacitance of parallel plate capacitor. Capacitance of parallel plate capacitor. Okay, good. நல்ல கொஸ்டின். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நம்ம ஸ்டேட் பிஎஸ்சிஸ்க்கு டெஃபினெட்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ப்ரிஃபர் பண்றது நல்லது. ஸோ C ஈக்குவல் டு எப்சிலான் A by D. டைரக்ட் ஃபார்முலா. A ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்கா சார்? A ஓட வேல்யூ 0.8 மீட்டர் ஸ்கொயர். Already in meters, no need to further verify that. Distance of separation, which is nothing but 0.1 millimeter. இது அப்படியே மீட்டர்ல எழுதணும் அப்படின்னா 10 to the power of -3 மீட்டர். ஓகே, மீட்டர்ல எழுதணும் அப்படின்னு எழுதுங்க. 10 to the power of -3 மீட்டர் எழுதலாம். இல்ல சார் எப்படி சார் எழுதுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நீங்க சென்டிமீட்டர் எழுதுனா இப்படி எழுதலாமா? Can I write this in centimeter like this? So 0.1 millimeter நான் இப்படி எழுதலாமான்னு பாருங்க. 1 into 10 to the power of -1 சென்டிமீட்டர் எழுதலாமா? டெஃபினட்டா எழுதலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்துங்க, அதாவது 0.1 வந்து 1 into 10 to the power of -1 சென்டிமீட்டர்லாம். சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தணும் அப்படின்னா 10 to the power of -2. அப்போ டோட்டலா என்னன்னு பாருங்க, 10 to the power of -3 ஆயிடுமா? 10 to the power of -3 மீட்டர். ஸோ டியோட வேல்யூ எவ்வளவு தெரிஞ்சிருச்சு? 10 to the power of -3 மீட்டர் தெரிஞ்சிருச்சு. கிளியரா? டியும் கண்டுபிடிச்சிட்டோம், ஏவும் தெரியும். எப்சிலான் நாட்ல ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க 1000 அப்படின்னு. இன்னொரு வேல்யூ என்னதுங்க, நாம எழுதிடலாம். we have to remember this value 8.854 into 10 to the power of -12 farad per meter. இதுவும் மீட்டர் தான் இருக்கும். ஆர் 1/36 pi into 10 to the power of -9 farad per meter. That's all, sir. That's all. Then apply the formula. C equal to epsilon value 1000 into 8.854 into 10 to the power of -12. Area is nothing but 0.8 divided by d oda value 10 to the power of -3. If it goes up, what will happen? So theriyum nenikiren keela. Yes. Okay, if this value goes up, what will happen? It will become what? So 1000 into 8.854 into 10 to the power of -12 into 10 to the power of +3 into 0.8. ஓகேவா சார்? இங்க ஒரு 3 ஜீரோ இருக்கு, இங்க ஒரு 3 ஜீரோ இருக்கு. அந்த 3 ஜீரோ சேர்த்து இங்க 6 ஜீரோ கேன்சல் ஆயிடும். அப்ப 1000 ஃபுல்லாமே அடிச்சிடலாம். ஓகேவா? அடிச்சிட்டோங்களா? Now let us calculate the remaining. Okay, let us calculate the remaining. If you multiply this, that, so நான் கால்குலேட்டர்ல மல்டிப்ளை பண்ணி சொல்றேன் எவ்வளவு வருது அப்படின்னு. ஆக்சுவலா நீங்க கால்குலேட்டர் தேவையில்லை, நீங்க டைரக்டா போட்டாலே you will get this answer. ஓகேவா? ஸோ ஆக்சுவலா மல்டிப்ளை பண்ணிருக்கேன்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ ஓகே, now இது எவ்வளவு வருதுன்னு பார்த்துடலாம். ஸோ 8.854 into 0.8. ஸோ 1 செகண்ட் சார். இங்க டயாமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 0.1 mm கொடுத்துருக்காங்க. இது இதுல எழுதணும் அப்படின்னா சரி, ஒரே நிமிஷம், இது ஒரு சின்ன கரெக்ஷன். இத அப்படியே சென்டிமீட்டருக்கு ஃபர்ஸ்ட் எழுதுறதுக்கு பதிலா சென்டிமீட்டர் எழுதலாம். சென்டிமீட்டர் எழுதுனா என்ன வருது? ஐ கேன் ரைட் இட் அஸ், இது எப்படி சென்டிமீட்டர் எழுதணும் அப்படின்னா 0.01 சென்டிமீட்டர் எழுதலாமா? ஓகேவா சார்? அதாவது சென்டிமீட்டர் எழுதணும் அப்படின்னா 0.1 மில்லிமீட்டர் அப்படின்றது சென்டிமீட்டர்ல எவ்வளவுங்க? ஆக்சுவலா சென்டிமீட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இட் வில் பி
1 into 10 to the power of minus 1. ஓகேவா, அதாவது 1/10 தான் பாத்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலா, இதுதான் இப்படி இருக்கு 1/10 ஆஃப் சென்டிமீட்டர். சரியா, இது அப்படியே மீட்டர்ல எழுதணும் அப்படின்னா இன்டூ 10 to the power of minus 2. ஓகேவா, ஸோ ஆக்சுவலா கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஸோ இது சேஞ்ச் பண்ண தேவையில்ல, இது கரெக்ட். ஓகே, ஸோ இட் வில் பி 10 to the power of minus 3. ஸோ அது கால்குலேட்டரை மல்டிப்ளை பண்ண எவ்வளவு வருதுன்னு பாருங்க. ஸோ கால்குலேஷன் மேல 10 to the power of 3. ஓகே, 4 is 32, 3, 5 8s are 40, so 43, 4, 8 is 64, 70, 0, 7, 8 is 64, so 64, 71, okay, 71 point, 3, 4 is 32, 3, 5 8s are 40, so 43, 4, 8 is 64, 68, it will be 68, 8 is 64, it will be 70. ஸோ எக்ஸாக்டா எவ்வளவு வருதுங்க, 70.832 அப்படின்னு வருது. ஆப்ஷன் இருக்கான்னு பாக்குறேன், எஸ் எக்ஸாக்ட்லி இருக்குங்க, 70.832. ஸோ இது ஃபுல்லா சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன வருதுங்க, 70.83 மைக்ரோஃபாரட். ஏன்னா இங்க 10 to the power of minus 6 இருக்கு, தெரியுதுங்களா? 10 to the power of minus 3 மேல போகும்போது 10 to the power of plus 3 ஆயிடும். அப்ப இங்க ஒரு 3, இங்க ஒரு 3, 6 ஆயிடும். இந்த 6 இந்த minus 6 கேன்சல் பண்ணுச்சுன்னா மீதி 10 to the power of minus 6 இருக்கும். This is your exact answer. So D option exactly matches. Clear? So I hope இது வரைக்கும் clear ஆகும் நினைக்கிறேன். Let us move for next question. You can pause this video. You can rewatch this. If you have doubt, if you still have doubt, you can ask me. Then I will definitely clarify. Sir, additional values ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதனாலதான் நிறைய கன்ஃபியூஷனே வரும். அடிஷனல் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா worry பண்ணாதீங்க. ஸோ ட்ரை டு கிராஸ்ப் த கான்செப்ட்ஸ். கான்செப்ட்ஸ் யுவர் ஸ்ட்ராங் அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியுங்க, அடிஷனல் பாயிண்ட்ஸ் வந்தாலுமே உங்களுக்கு என்ன பண்ணாது, you know that there is no need to use those points. அதனால நம்பிக்கோங்க. ஓகே, அடுத்த क्वेश्चन. ஓகே, ஆக்சுவலா நானும் தான் எழுதுனேன். ஸோ நான் எழுதுறதுனால தான் ஈஸி தான், ரொம்ப ஈஸிங்க கொஸ்டின் பேப்பர். எதுலன்னு சொல்லிடுறேன், சில சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு, சில சப்ஜெக்ட்ஸ் ஐ நோ டெஃபினெட்லி சம் டஃப். போர்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா தேர் ஆர் டஃபர் சம்ஸ், ரொம்ப டஃப்பான சம்ஸ்ல இருக்கு. ஸோ நீங்க உங்க செமஸ்டர்ல எழுதுன 60 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் 1 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு டஃப்பான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு, ஈஸியான கொஸ்டின்ஸ் இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னதுங்க, ஸ்ட்ராட்டஜிக்கல் கேம் பிளே தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்கேன். The divergence of a vector, the divergence of a vector in rectangular coordinate, in rectangular coordinate is given as divergence of A equal to delta T. Okay, then வேற என்ன இருக்குங்க, ஓகே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. டெல்டா டிக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் டோ, கார்டீசியன் ஃபார்ம்ல இருக்கு, ax by dou x plus dou ay by dou y dou az by dou z. சார் வெக்டர் கால்குலஸ்ல EMFT ல I have taught you 3 different forms. One is Cartesian, second one is cylindrical, third one is spherical. ஓகேவா, இந்த 3 different forms நடத்திருக்கேன். இந்த 3 different formsல இந்த டவுட் இருந்தாலுமே you can ask. That's all. So nextங்க, இதுதான் கொடுத்துருக்காங்க. வேற என்ன கேட்கறான் கொஸ்டின்ல, the operator delta is, ஓகேவா, கிரேடியன்ட் கேட்கறான். the operator delta is. சரி, இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா EM வெக்டர்ல ஃபர்ஸ்ட் இதுதான் பார்த்தோம், கிரேடியன்ட். ஓகேவா, கிரேடியன்ட் அப்படின்றதுதான் இதனுடைய ஆபரேட்டர் நேம். ஸோ வாட் இஸ் கிரேடியன்ட்? கிரேடியன்ட் இஸ் நத்திங் பட் டோ பை டோ எக்ஸ் ax cap for Cartesian, dou by dou y ay cap, dou by dou z az cap. ஸோ ஜெனரல் ஃபார்ம்ல ரிமெம்பர் சொல்லியிருப்பேன் டோ பை டோ யூ au cap, dou by dou v av cap, dou by dou z az cap அப்படின்னு. ஸோ அங்க இருந்து என்ன பண்ணிடலாங்க, it is Cartesian because x y z variables are used. ஸோ Cartesian அப்படின்றப்ப replace u with x, v with y, w with z. ஸோ ஓகேவா, அப்போ என்னதுங்க, அப்போ உங்களுக்கு இதுதான் கிடைக்கும். இது எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாக்குறேன், பி ஆப்ஷன் இருக்கு. ஸோ பி இஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். தட்ஸ் ஆல்.
அவளுக்கு பாருங்களேன், ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் சார். கஷ்டம் இருக்கா? இல்ல சண்டை போட்டுலாம்ல சார். சார் கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்க ரீசெக் பண்ணிக்கோங்க. ஓகேவா சார்? சம்டைம்ஸ் ஐ வில் மேக் கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ். ஓகே, பட் ஆன்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி என்ன இருக்குங்க, எக்ஸாக்டா கிட்டத்தட்ட நம்ம அதை மேட்ச் பண்ணிடுவோம். கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ் பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. சில சம்ஸ்க்கு கால்குலேட்டர் எல்லாம் போட முடியாது. ஸோ ஐ வில் ட்ரை டு சால்வ் மேனுவலி. இஃப் நாட் பாசிபிள் ஐ யூஸ் மை மொபைல் நெட். ஆனால் சில கொஸ்டின்ஸ்க்கு எனக்கே தெரியும் கால்குலேட்டர் எல்லாம் போட முடியாது அப்படின்னு. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்ணலாங்க, ஐ ஹேவ் டு கோ ஃபார் கால்குலேட்டர். இஃப் நாட் சோ தென் ஐ வில் ட்ரை டு சால்வ் மேனுவலி. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ வேற என்ன இருக்குங்க? வாட் இஸ் அதர் திங்ஸ் அவைலபிள்? எஸ், மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் ஒன்று இருக்கு. லா குவான்டிட்டி. சார் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இருக்கு. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபுல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன். மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் இருக்கு, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இருக்கு. ஓகேவா? மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ இதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ நான் டைரக்டா எக்ஸ்பிரஷன் எழுதிடுறேன். such that you can identify what is what. காஸ் லா, காஸ் லா அதுக்கான எக்ஸ்பிரஷன் என்னதுங்க? வாட் இஸ் எலக்ட்ரிக் லாஸ் லா? ஓகேவா? க்ளோஸ் இன்டெகிரல் df டாட் ds வெக்டர் ஈக்குவல் டு சார்ஜ் இன்க்ளோஸ்ட். அப்ப இங்க எது மேட்ச் ஆகுதுன்னு பாக்குறேன். ஸோ டெல் டாட் டி ஈக்குவல் டு ரோ. ஓகேவா? டெல் டாட் டி ஈக்குவல் டு ரோ. சரியா? ஸோ திரும்பவும் சொல்றேன், க்ளோஸ் இன்டெகிரல் df டாட் ds ஈக்குவல் டு சார்ஜ் இன்க்ளோஸ்ட். ஓகேவா? அப்ப டெல் டாட் டி ஈக்குவல் டு ரோ. சரியா சார்? டைரக்டா நீங்க மேட்ச் பண்ணிடலாம், எது கஷ்டமும் கிடையாது. அப்போ இது பாயிண்ட் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப ஈஸி. டைரக்டா மேட்ச் பண்ணி இது எடுத்துங்க. ஆம்பியர்ஸ் லா. ஆம்பியர்ஸ் லா. வாட் இஸ் ஆம்பியர்ஸ் லா? க்ளோஸ் இன்டெகிரல் h வெக்டர் டாட் dl வெக்டர் ஈக்குவல் டு கரண்ட் என்க்ளோஸ்ட். ஸோ இப்போ அது கூட அப்படியே கம்பேர் பண்றேன். ஸோ டெல் கிராஸ் h வெக்டர் ஈக்குவல் டு கரண்ட்ல ரெண்டு விதமான கரண்ட் இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ஷன் கரண்ட், அனதர் இஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட். ஸோ இப்போ இது எதுல எக்ஸாக்டா மேட்ச் ஆகுதோ அதை டிக் பண்ணிடலாம். ஸோ இஃப் யூ வாட்ச் க்ளோஸ்லி, del cross h vector equal to jc plus dou d vector by dou t. Del cross h equal to jc conduction current density plus dou d vector by dou t. Displacement current densities with respect to time. அடுத்துங்க Faraday's law. Faraday's law டெரைவ் பண்ணிருப்போம் கிளாஸ்ல. ஸோ அப்போ வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்போம். ஓகேவா? டெல் கிராஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் டோ பி பை டோ டி அப்படின்னு. டெல் கிராஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் டோ பி பை டோ டி. ஓகேவா? ஸோ அங்க இருந்து ஃபார்முலா கொடுத்துருப்போம், ரெமெம்பர் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பேன், திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணியிருப்பேன். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் ஃபார்முலா கேட்டிருப்பேன். அடுத்துங்க பாயிண்டிங் வெக்டார். பாயிண்டிங் வெக்டார் equal to s வெக்டர் கிராஸ் h வெக்டர். ஓகே, தட்ஸ் ஆல். இவ்வளவுதான் இருக்கு. ஸோ டைரக்டா மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க ஆப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐ ஹவ் மேட்ச் டைரக்ட்லி. ஜஸ்ட் செக் தோஸ் ஆப்ஷன்ஸ். தட்ஸ் ஆல். ஓகே ஓகே, ஒன் செகண்ட். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ ஒரு அசெஷன் ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. What they given? A capacitor can store charge. ஒரு கெப்பாசிட்டர்ல சார்ஜ் ஸ்டோர் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. இஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆக்சுவலா இதுல ஒரு சின்ன கான்ட்ரா இருக்குங்க, என்ன சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலி கரெக்டான்னு கேட்டீங்கன்னா நோ சார். அண்ட் கெப்பாசிட்டர் வில் ஸ்டோர் எலக்ட்ரிக் ஃபீல்ட், இட் வில் நாட் ஸ்டோர் சார்ஜ். டியூ டு த அக்குமுலேஷன் ஆஃப் சார்ஜஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி ஸ்டோர். அதனால நான் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின். ஸோ பட் நம்ம ஆஸ் பர் கீ படி பார்த்தோம் அப்படின்னா, ஓகேவா, நம்ம சிலபஸ் கீ படி பார்த்தோம் அப்படின்னா இதே அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கெப்பாசிட்டருக்கு ஸ்டோர் சார்ஜ். ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே நான் சொல்லியிருப்பேன், ஐஎஸ்ல வந்து இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஐஎஸ்ல வந்து இட் இஸ் நாட் ரைட். ஓகேவா? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐஎஸ் பெர்ஸ்பெக்டிவ் இட் இஸ் ராங். கெப்பாசிட்டர் கேன் ஸ்டோர் சார்ஜ். ஓகேவா? எக்ஸாக்ட்லி கரெக்டான்னு கேட்டீங்க அப்படின்னா நோ. பட் ஆஸ் பர் ஸ்டேட்மெண்ட் வைஸ் இது எடுத்துக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த சார்ஜ் அக்குமுலேஷனால தான்
எலக்ட்ரிக் ஃபீல்ட் பில்டப் ஆகுது. ஓகேவா, அந்த இடத்துல அது ஸ்டோர் ஆகுது. ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. Reason they are given the plates of the condenser are conductive. The plates of the condenser are conductive. Yes, exactly correct. Plates of condenser are conductive. Condenser is nothing but condenser அப்படின்னா கெப்பாசிட்டர், ரியாக்டர் அப்படின்னா இண்டக்டர். ஓகே, plates of the condenser are conductive. ஸோ இதுவும் கரெக்டுங்க சார். திரும்பவும் சொல்றேன், கண்டென்சருடைய பிளேட் வந்து கண்டக்டிவா இருக்கிறனால தான் இந்த இடத்துல சார்ஜே ஸ்டோர் ஆகுது. அப்போ ரீசனுக்கான அசிஸ்டன்ட் கரெக்டா வேலிடா இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ, போத் அசிஸ்டன்ட் ரீசன் ஆர் கரெக்ட். ஓகேவா, ஏக்கான இது எக்ஸ்பிளேஷன் அதுங்க ஆர் இருக்கு. ஓகேவா, ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் கலெக்டிவ் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஓகே, சரி ஆப்ஷன் இஸ் எக்ஸாக்ட். ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ ஃபார் நெக்ஸ்ட் क्वेश्चन. சார் இன்கேஸ் ஏதாவது கொஸ்டின் நான் விடுபட்டு போயிருந்தது அப்படின்னா அது அடுத்தடுத்த வீடியோஸ்ல என்ன பண்ணுவாங்க. ஸோ வில் மேக் ஷூர் டு சால்வ் எவரி கொஸ்டின்ஸ். ஓகேவா, இன்கேஸ் எனி கொஸ்டின் இஸ் லெஃப்ட் அவுட், நோ இஷ்யூ, we will solve that in upcoming classes also. Next question. A wire of length, a wire of length, wire of length. So L is nothing but L is nothing but L is bent in the form of a circular loop. The form of a circular loop. In the form of a circular loop. So and current is passed through the loop. Passed through the loop. Current is passed through the loop. The magnetic field induction. The magnetic field induction at the center of loop is B. Induction at center of loop is B. Loop is B. Find the current passing through the loop. Find current passing through the loop. Current passing through the loop. Okay. Passing through loop. Okay. So இதான் question here. Okay. So ஒரு question கொடுத்திருக்காங்க. ஒரு wire இருக்கு, அதோட length வந்து L அப்படின்னு கொடுத்துட்டான். சரியா, ஒரு wire இருக்கு, அதோட length வந்து L ன்னு கொடுத்துட்டான். இந்த wire என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, this is the wire which you are going to bend it to form a circular loop. It will be like this. Okay, the wire would bend பண்றோம், a circular loop form ஆகுது. So if it is circle, then what will happen? Radius of circle is 2 pi r. Okay, area of circle என்னது 2 pi r. சரி, so the circumference சுத்தளவு, சுற்றி வர அளவு, so 2 pi r. அதுக்கு அடுத்துங்க இப்போ என்ன பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல கரண்ட் கொடுத்திருக்காங்க. so there is some current flow within this loop. அதுக்கு அடுத்து சொல்றாங்க magnetic field induction. so magnetic field induction they have given it as B. Find the current passing through loop. ஓகேவா, இந்த லூப் வழியா போற கரண்ட் என்ன கேக்குறாங்க. we already know the formula. we have derived this formula in magnetostatics. ஓகேவா, magnetostaticsல we have seen this formula. so what is the formula? mu naught I by 2r. பார்த்துட்டு நினைக்கிறேன். in case மறந்தது அப்படின்னா just go through the videos of magnetostatics. I will solve this formula. okay, so இது வந்து பாத்தீங்க அப்படின்னா at the center of pointக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருந்து some x distance தள்ளி இருந்தது அப்படின்னா center of the point origin இருந்தது அப்படின்னா mu by 2 pi r. இதுவே some distance தள்ளி இருந்தது அப்படின்னா x square plus r square whole power 3 by 2 சால்வ் பண்ணிருப்பேன். அந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு புரியும் இது எப்படி வந்தது அப்படின்னு. ஓகேவா, இது அப்படியே கூட ரிலேட் பண்ணலாம். எப்படி ரிலேட் பண்ணலாம் பாருங்க. சோ எனக்கு என்ன கேக்குறாங்க, கரண்ட் கேக்குறாங்க. சோ ஐ ரீரைட்டிங் தி என்டையர் ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட். அப்ப bu 2br by mu naught. சரியா, ரெண்டு பக்கமே பையால மல்டிப்ளை பண்ணிடுறேன். மல்டிப்ளைங் போத் சைட்ஸ் வித் பை. அப்போ i பை i into பை ஸோ வீடியோ தெரியுதுன்னு பாருங்க. அந்த இடத்துல எழுதுற i into பை which is equal to 2 pi
R B by mu naught. சரியா? Now take this pi to here. I equal to, this can be written as L. This can be rewritten as L. அப்போ LB by mu naught I. Mu naught pi. எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. So BL by mu naught pi. B option matches. Option B matches. சரியா? That's all. Very simple question. ஸோ இதுவே என்ன பண்ணிருக்கோங்க, மேக்னெட்டோ ஸ்டடிஸ்ல நடத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி செஞ்சது எந்த டாபிக் ஸ்கிப் பண்ணல, ரொம்ப அதை ரிப்பீட் பண்றேன். ஐ ஹவ் தாட் எவ்ரி டாபிக். ஸோ தட் இப்போ எவ்வளவு ஈஸியா இருக்கு எப்படி சால்வ் பண்றது. ஓகேவா? கடைசி ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ்ல சால்வ் பண்ணிட்டேன். ஓகேவா? ப்ராப்ளம்ஸ் ரெஸ்பெக்டிவ்ல லெட் மீ சால்வ் தி ப்ராப்ளம்ஸ். சார் நீங்க இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும். நீங்க ரொம்ப டெப்தா EMFT படிக்கணும் சார், அவ்வளவுலாம் தேவையில்லை சார். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு தேவையில்லை. ஓகேவா? அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. கேட் பெர்ஸ்பெக்டிவ் ரெடி ஆகுங்க சார். நான் எப்பயுமே அந்த மாதிரி அவங்க சொல்றது அதுதான். ரெடி ஆகும்போது நீங்க கேட் பெர்ஸ்பெக்டிவா ரெடி ஆகிங்க. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் பெர்ஸ்பெக்டிவ் வில் பி ஈஸி ஃபார் யூ. If you have made yourself for get perspective, static summarize, it will be easy. சரியா? Okay. Next question. Plane is it? Plane is it? Plane is it 10 meter? Okay. Carries a charge. Carries a charge. So, very nice. Plane is a 10 meter. Carries a charge. 20 nanocoulomb. 20 nanocoulomb per meter square. The electric field intensity at the origin is. The electric field intensity at origin is. At origin. Very simple question. Electric field intensity formula என்னதுங்க? Q by 2 epsilon. Okay. Q by 2 epsilon naught. Okay. Charge into ER cap. Into ER cap. This is in Z plane. Appo ER cap is nothing but AZ cap. We have to find AZ cap. It's nothing but Z by magnitude of Z. Z by magnitude of Z. Let us find Z. Origin சொல்லிருக்காங்களா? Origin என்னதுங்க? Given point is 0,0,0. இது origin. வேற என்ன கொடுத்திருக்காங்க? Plane எங்க இருக்குன்னு சொல்லிட்டாங்க. Z equal to அப்ப 0,0,10 இருக்கு. That's all sir. நமக்கு தேவையான தெரிஞ்சு இதை வச்சு என்ன பண்ணிடலாங்க? We can find Z vector. Z vector is nothing but 0 minus 0, 0, AX cap, 0 minus 0, 0, AY cap, 0 minus 10, AZ cap, minus 10, AZ cap. That's all sir. AZ. Okay. So, vector upon magnitude of vector, mod Z என்னதுங்க? Mod Z will be root over 10 square will be, root over minus 10 square will be 10 itself. Root over minus 10 square. We have to take magnitude for this. It will be 10 itself. From here we can determine AZ cap. AZ cap is nothing but another minus AZ cap. This will be minus AZ cap. சரியா? Then Q ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க? Given Q is nothing but 20 nanocoulomb. This 20 into 10 to the power of minus 9 coulomb. Q is given like this. அப்ப என்னதுங்க? 20 into 10 to the power of minus 9 into 2 into epsilon ஓட வேல்யூ 1 by 36 pi into 10 to the power of minus 9 farad per meter. Farad per meter. மேல இருக்கிற டேட்டா into minus AZ cap. This one will get cancelled. Exactly correct sir. மேல இருக்கிற டேட்டா மேல போச்சு அப்படின்னா what will happen? This one 10 to the power of minus 10 plus 1 will get cancelled. That's 36 pi into 36 pi into 10. It will be 360 minus 360 pi AZ cap. Okay. Minus 360 pi AZ cap. Watch closely. D option matches. D option matches. Beautiful question. Very simple one. Once you know the formula, it is easy for you to solve. Okay. E vector is nothing but Q by 2 pi epsilon R cap. எங்க சார் இருக்கு? வெரி சிம்பிள் சார். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இந்த ஃபார்முலா இருக்கு. ஒன்னும் கஷ்டம் இல்லை. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா இருக்கு. ஜஸ்ட் அப்படியே எடுத்து அப்ளை பண்றீங்க. ரொம்ப ஈஸி சால்வ் பண்ணிடலாம். ஸ்டார்டிங் ஃபண்டமெண்டல்ஸ்ல என்ன பண்ணிருக்கோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் உடைய first 3 videos குள்ளேயே இந்த ஃபார்முலா இருக்கும். If you apply this formula, you can find the answer for this question easily. Very simple. அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். D option is exactly correct. Next.
Okay. Next question. Point charge. Point charge 30 nanocoulomb. Point charge 30 nanocoulomb. Minus 20 nanocoulomb. Minus 20 nanocoulomb. 10 nanocoulomb are located at minus 1 comma 0 comma 2 0 comma 0 comma 0 0 comma 0 comma 0 and 1 comma 5 comma minus 1 respectively. The total flux leaving the cube outside 6 meter centered at origin. 6 meter centered at origin. Sir, this is the hint here. You have to use this hint carefully. Okay. சார் ஒரு கியூப் இருக்கு, அந்த கியூபோட சென்டர் வந்து ஆரிஜின்ல இருக்கு. நல்லா பாத்துக்கோங்க, சென்டர் வந்து ஆரிஜின் இருக்கு. திஸ் இஸ் த கியூப். Extend the line. Okay, this is the cube. Instead of starting by this origin, instead the cube has a center at origin. இதோட சென்டர் ஆரிஜின்ல இருக்கு. ஓகே, தட் மீன்ஸ் இந்த கியூபோட சென்டர் பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆரிஜின்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப ஆரிஜின் இதனோட டோட்டல் வந்து 6 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, இதனுடைய டோட்டல் 6 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, ஆரிஜின்ல இருந்து எக்ஸ் ஆக்சிஸ் சைடு வந்து பாத்தீங்கன்னா 3, மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் சைடு வந்து -3, ஒய் ஆக்சிஸ் சைடு வந்து +3, மைனஸ் ஒய் ஆக்சிஸ் சைடு -3, Z ஆக்சிஸ் சைடு இந்த பக்கம் +3, எக்ஸ் சைடு -3. ஓகே, இப்போ அப்படியே பாருங்க, -1, 0, 2, எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் -1, ஒய் ஆக்சிஸ் இஸ் 0, Z ஆக்சிஸ் இஸ் 2. Z ஆக்சிஸ் இஸ் 2. Z ஆக்சிஸ்ல ஓகே இப்படி இருக்குங்க. Z axis is 2. Lies within the surface or out the surface? Cube உள்ள இருக்கு. Cube உள்ள இந்த பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? 13 தனியா எழுதுறேன். 13 nanocoulomb பாத்தீங்க அப்படின்னா -1, 0, 2. அடுத்து -20 nanocoulomb 0, 0, 0. அதுக்கு அடுத்து -20 10 nanocoulomb 1, 5, -1. 1, 5, -1. Sir, if you watch closely, this is my x, y, z. Lies within the point, lies within cube. Inside cube. 0, 0, 0. Inside cube. And at the center point. அடுத்து 1 inside the cube, 5 outside the cube. அப்ப இந்த பாயிண்ட் என்னதுங்க? outside the cube. அவன் என்ன சொல்லிட்டான், இந்த பாயிண்ட் சார்ஜ் எல்லாமே இங்க இருக்கு. இந்த பாயிண்ட்ஸ் இருக்குன்றாங்க. டோட்டல் ஃப்ளக்ஸ் லீவிங் த கியூப் ஆஃப் சைட் 6 மீட்டர். ஓகேவா? 6 மீட்டர்ல இருந்து இந்த ஃப்ளக்ஸ் எவ்வளவு வெளியே போகுதுன்னு கேட்கறான். அப்ப சார்ஜ் லீவிங், ஓகேவா, ஃப்ளக்ஸ் லீவிங் 5. டோட்டல் ஃப்ளக்ஸ் 5 டோட்டல் தட் கோயிங் டு லீவ் த கியூப் இஸ் எவ்வளவு? ஓகே ஓகே, என்னோட ஆடியோ ஓகே கரெக்ட் கேக்குது. சோ டைரக்டா என்ன பண்ணாதுங்க, சோ 10 nanocoulomb வந்து வெளியில வருது, 10 nanocoulomb ஆஃப் சார்ஜ் வெளியில வருது. ஓகேவா சார்? இது வரைக்கும் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா Q by epsilon naught போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வரும். ஓகேவா? Q by epsilon naught. ஸோ டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 nanocoulomb வெளியே வருது. எப்சிலானோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/36 pi into 10 to the power of -9 போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் 360 சம்திங் வரும். 360 into 10 to the power of 9 வரும். ஸோ அவங்க ஆப்ஷன்ல வந்து லீவிங் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. 10 nanocoulomb is exactly correct. So B option is exactly correct. இது ஃபர்தரா சால்வ் பண்ணணும் அப்படின்னா you have to apply 1/36 by 10 to the power of -9. You will get 360 pi nanocoulomb. Okay, sorry, charge flux Weber. Okay, all of Weber கிடைக்கும். இது புரியுதுங்களா? வெரி ஈஸி கொஸ்டின், வெரி சிம்பிள். சரியா?
Actually EMFT question was pretty much easier when compared to other papers. பார்த்த வரைக்கும் EMFT ரொம்ப ஈஸியா இருந்தது when compared to other papers. Okay, ஒரு கொஸ்டின் டஃபா இருந்தது, அந்த ஒரு கொஸ்டின் தான் இப்ப கடைசியா பார்க்க போறேன். Okay, let me show this question. The finite sheet. Actually அந்த கொஸ்டின்ல டேட்டா தப்பு. என்ன டேட்டா மிஸ்டேக் நான் சொல்லிடுறேன். ஒரு finite sheet 0 less than or equal to x less than or equal to 1 and 0 less than or equal to xy less than or equal to 1. Actually this is a data mistake. இது வந்து பாத்தீங்கன்னா xy கம்பைன்டு பிளேனா இருக்காது, x ஒன்னு y ஆ இருக்கணும், இல்ல அப்படின்னா z ஆ இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா கரெக்ட். வேற என்ன கொடுத்துருக்கோம்? on the z on the z equal to 0 plane. That means இந்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ராங். இதுக்கு அவங்க கிரேஸ் மார்க் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியாது, பட் இது கொஞ்சம் லென்த்தி சம். you have to perform integrations and you have to solve. Okay, so இது அவங்க கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க அப்படின்னா இது y சார் இது xy எப்படி சார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இட்ஸ் லாஜிக்கலிட்டி இட் இஸ் கரெக்ட். ஸோ இதுக்கு வந்து கிரேஸ் மார்க் தான் கொடுக்கணும், பட் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா இதை சால்வ் பண்ணிருந்தீங்கன்னா கரெக்ட். as a charge density as a charge density rho s. rho s தான் அந்த இடத்துல ps னு எழுதிருக்காங்க. rho s தான் அது. xy x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர் 25, ஏன்னா z வந்து 0 25 whole power 3/2 நியூட்டன் நானோ கூலும் பர் மீட்டர் ஸ்கொயர். The total charge on the sheet is okay. So surface charge density sigma equal to q by v. Okay, q by actually area A, surface charge density ஃபார்முலா பார்த்தீங்கன்னா q by A. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா q பதிலாக rho s னு கொடுத்துட்டாங்க. அப்போ rho s சார் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ல மேக்ஸ்வெல்ஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். EMFT எடுத்தீங்க அப்படின்னா NCERT-லயும் கேட்லயும் இந்த மாதிரி இருக்காது சார். NCERT-லயும் ESC ஒரு மாதிரி இருக்கும், கேட்ல வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலா இது வந்து கேட்ல இருந்து மேபி கிராப் பண்ணிருக்கேன். இங்க அந்த கிலோமீட்டர்னா இங்க புக்ஸ் வந்து கிராப் பண்ணிருக்கேன். அப்ப q equal to rho s into ஓகே, இதை சால்வ் பண்ணி ஆன்சர் வந்துருங்க. ஸோ ரேஞ்ச் கொடுத்துறாங்க அப்படின்னா whenever range is given perform integration. ஞாபகம் இருக்குங்களா? range is given perform integration, point is given perform differentiation. அப்ப q equal to double integral over surface நால double integration, volume triple integration, line single integration. What is surface that is given? So x is 0 from 0 to 1. Y should vary from 0 to 1. Actually it is not xy, it is y. Then rho is always given as xy, x square y square 25 whole power 3/2 nano coulomb into 10 to the power of -9. So nano அப்படியே வச்சுக்கிறேன் வெளியே into dx dy as z equal to 0 it will lie in xy plane. Okay, z equal to 0 it will lie in xy plane. x உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, perform integration. y உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, first x உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு சால்வ் பண்ணீங்கன்னா so you will get the answer like this. Okay, ஆக்சுவலா எனக்கு ஆன்சர் என்னன்னு தெரியாது, ஏன்னா அந்த டேட்டா தப்புன்றனால நான் அப்படியே இது பண்ணிருக்கேன். But if you solve this, இதை சால்வ் பண்ணீங்கன்னா you will get this answer. Somewhat you will have answer like this. So 0 to 1 y x cube y cube xy plus 25x whole power 3/2 dx dy. Perform integration. If you perform integration, இது ஒண்ணுதான் கொஞ்சம் பெருசா இருந்தது 0 to 1. So y should be treated as it is. Okay, y should be treated as it is. Multiplication இருக்கனால okay. So y என்னதுங்க? So y should be treated as it is. So okay. So ஆக்சுவலா இங்க எக்ஸா உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்றப்போ சில விஷயங்கள் நீங்க கவனிச்சுக்கோங்க. ஸோ இது எதுக்கு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்க பவர் 1ல இருக்கிற மாதிரி இருந்தா மல்டிப்ளை பண்ணலாம், இங்க பண்ணாதீங்க. ஏன்னா உள்ள பவர் வந்து 3/2 இருக்கு, இப்போ 1.5 இருக்கு. இட் இஸ் நாட் ப்ரிஃபரபிள் டு டூ தட். ஸோ இது ஒன்று ஸ்பிளிட் அப் பண்ணுங்க, ஸ்பிளிட் அப் பண்ணிட்டு நீங்க இன்டெகிரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டெகிரேஷன் வந்து பவர் வித் ரெஸ்பெக்ட் டு பவர் பண்ணணும். சரி, பவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்னதுங்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் y பண்ணுங்க. சரியா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு வரும். ஸோ இந்த பவர் ஆக்சுவலா இது வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்பிளிட் பண்ணி பண்ணாலும் ஓகே. இந்த ஹோல் பவர் 3/2 ஐ கேன் ரைட் as 1 ஓகேவா இன்டூ அதை ஸ்பிளிட் பண்ணி 1/2 வச்சு பண்ணலாம்.
பட் நீங்க எவ்வளவுக்குள்ள ஸ்பிளிட் பண்றீங்களோ இன்டகிரேஷன்ஸோட லெவல் அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ இதை ஸ்பிளிட் பண்ணி பண்றது உங்க விருப்பம். இல்லை அப்படின்னா உள்ள எடுத்து பண்றீங்க அப்படின்றப்ப இங்க பவர்ல 3/2 இருக்கு, இதை மறந்துடாதீங்க. அப்ப நீங்க பவருக்கு உள்ள எடுத்துட்டு போகணும் அப்படின்னா இங்க அதே பவர் 3/2 வருது அப்படின்னா இது ரைஸ். ஓகே. ஸோ இது வந்து என்னதுங்க, இட் இஸ் சோ டிஃபிகல்ட், இட் வில் டேக் மோர் டைம். ஓகே. ஸோ இதுல கேல்குலேட்டர் இருந்ததுன்னா கேல்குலேட்டர் பர்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ யூ வில் நோ த எக்ஸாக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நான் ஆப்ஷன்ஸ் ஒன்றும் செக் பண்ணல, இதுக்கு ஆப்ஷன்ஸ் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. ஸோ EMFT-ல இவ்வளவுதான் கேட்டிருந்தாங்க. ஸோ இருக்கிற எல்லா பாசிபிள் கொஸ்டின்ஸுமே நான் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோங்க, ஸோ TNPSC AE-ல EMFT ரெலவெண்டா இருக்கிற காமன் கொஸ்டின்ஸ் நான் சால்வ் பண்ணியாச்சு. ஸோ கெப்பாசிட்டர்ஸ்ல 1 or 2 ப்ராப்ளம்ஸ் போட்டிருப்பேன். ஸோ இன்னும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு கெப்பாசிட்டர்ஸ் டாபிக். ஸோ அது வந்து பவர் சிஸ்டம்னு நீங்க எடுத்துக்கலாம், எனக்கு பவர் சிஸ்டம் கெப்பாசிட்டர்ஸ் வரும். அதே மாதிரி நெட்வொர்க்ஸ்லையும் எடுத்துக்கலாம், EMFT எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்கேஸ் இஃப் பாசிபிள் ஐ வில் சால்வ் ரெஸ்ட் ஆஃப் த கெப்பாசிட்டர் சம்ஸ் பேஸ்ட் ஆன் த டாபிக்ஸ் தேர் வி டிசைடட். ஃபார் எக்ஸாம்பிள் டயலெக்ட்ரிக்லாம் வருது அப்படின்றப்ப, டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்லாம் வருது அப்படின்னா ஐ ட்ரை டு சால்வ் த சேம் சம் இன் பவர் சிஸ்டம்ஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோட EMFT ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு நினைக்கிறேன். ஸோ எல்லா ப்ராப்ளம்ஸும் நான் எல்லாமே சால்வ் பண்ணிட்டேன், எதுவுமே ஸ்கிப் பண்ணல. ஐ ஹவ் மேட் ஷூர் டு சால்வ் எவ்ரி EMFT ப்ராப்ளம். இஃப் இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் நான் ஸ்கிப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ப்ளீஸ் இன்ஃபார்ம். இதுக்கு நீங்கள் இன்டகிரேஷன் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா வில் கெட் சான்ஸ். ஓகேவா? ஸோ அதான் மெத்தடும் சொல்லிட்டேன், ரொம்ப லென்த்தாக போக முடியாதனால நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி we will see problem solving session based on TNPSC AE 2024 for machines, power systems. So எல்லா சப்ஜெக்ட்ஸுமே என்ன பண்ணாங்க, I will solve the videos. Then we will, if you have any doubt based on the videos, you can ask me. Based on that, prepare a key for yourself. உங்களோட கீ நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு எக்ஸாக்டா எவ்வளவு மார்க் வரும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இந்த கீயோட உங்களுடைய TNPSC கீ கான்ட்ராடிக்ஷன் ஆச்சு அப்படின்னா this solution methods are preferably used for IES. ஓகே. ஏன்னா நான் வந்து IES கேட்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து எடுக்கிற நம்ம இன்ஸ்டியூட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்ல IESல அக்செப்டட் மெத்தடாலஜிஸ். ஸோ அப்படின்னும் போது திஸ் இஸ் அவைலபிள் இன் ஸ்டாண்டர்ட் புக்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்டர்நேஷனல் லெவல் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லையுமே இது இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாங்க, யூ கேன் யூஸ் திஸ் சொல்யூஷன் அஸ் அ வெரிஃபிகேஷன் ஆல்சோ. ஓகே. பட் இதுக்கான இது வேணும் அப்படின்றப்ப யூ ஹாவ் டு கோ ஃபார் த ஸ்டாண்டர்ட் புக்ஸ். ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இதுக்கான மெத்தட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாங்க, யூ கேன் சேலஞ்ச் தேம் ஆல்சோ இஃப் பாசிபிள். ஐ திங்க் TNPSC இஸ் நாட், இதில் பாசிபிள் கிடையாது, பட் இதுதான் விஷயங்க. ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணிட்டு அப்லோட் பண்றேன். தேங்க்யூ.